சித்திரை மாதம் அப்படின்றது சூரிய பகவான் ஒரு ஆண்டு பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் புதிய பயணத்தை துவங்கும் ஒரு நாள். இந்த நாளில்தான் பிரம்மதேவர் உலக உயிர்களை படைக்க துவங்கியதாக சொல்லப்படுது. சூரிய பகவான் மேஷத்தில் துவங்கி மீனம் வரை 12 ராசிகளிலும் தனது பயணத்தை நிறைவு செய்வதை ஓராண்டு அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் மாதங்களில் முதலான சித்திரை மாதத்தில் முதல் நாளை தமிழ் புத்தாண்டுகளாக நாம் கொண்டாடிக்கிட்டு வருகிறோம். தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருடப்பிறப்பு, சித்திரை பிறப்பு, சித்திரை விஷு, சித்திரை கனி என பல பெயர்களால் தென்னிந்தியாவில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது. தமிழர்களின் புத்தாண்டு பிறப்பாக கொண்டாடப்படும் தமிழ் புத்தாண்டை பாரம்பரிய முறையில் கொண்டாட நம்முடைய முன்னோர்கள் சில வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் என்ன, சித்திரை 1 அன்று என்னெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, தமிழ் வருடப்பிறப்பை எப்படி கொண்டாடணும், அன்று என்னென்ன பொருட்களெல்லாம் வாங்கலாம், தமிழ் வருடப்பிறப்பை எப்படி வரவேற்பது எப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா ஆன்மீக தகவல்களும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் புத்தாண்டை கொண்டாட முதல் நாளிலே அனைத்தையும் தயார் செய்து வச்சுக்கணும். வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் சுவாமி படங்களை துடைத்து வச்சுக்கோங்க. சித்திரை திருநாளுக்கு முக்கிய அம்சமாக அமைவது முகம் பார்க்கும் புத்தம் புதிய கண்ணாடி. புதிதாக கண்ணாடி வாங்க முடியாத நிலையில் பழைய கண்ணாடியை பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒருபொழுதும் உடைந்த கண்ணாடியை பயன்படுத்திடாதீங்க. முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு சிறிது பூ வைத்து வைக்கவும். கண்ணாடி முன்பு ஒரு தாம்பல் தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்ககிட்ட இருக்கிற பழங்களை அழகாக அடுக்கி வச்சுக்கோங்க. பழ வகைகள் முக்கணிகள் இருப்பது ரொம்பவே முக்கியமானது. வாழை சீப்பை முதலே எடுத்து வைத்து திராட்சை, மாதுளம், ஆப்பிள், மாம்பழம், பலாப்பழம் போன்ற பழங்களை தாம்பல் தட்டில் வைங்க. அதுக்கப்புறம் அந்த பழங்களின் மேல் பூக்களை வைக்கவும். சிறு சிறு கிண்ணங்களை எடுத்துக்கொண்டு அதில் அரிசி, பருப்பு, நவதானியங்கள், வெல்லம், கல்லுப்பு இவற்றை தனித்தனியாக வச்சுக்கோங்க. மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதால் தான் கல்லுப்பையும் சேர்த்து வச்சுக்கிறோம். நவதானியங்களில் உங்ககிட்ட இருக்கிற ஒரு தானியங்கள் வச்சாலே போதும். அப்படி அந்த தானியங்கள் வைக்கும்போது தலை கட்டி வைக்காமல் கோபுரம் போல் குவிச்சு வைக்கணும். அதோட கண்டிப்பாக ஒரு எலுமிச்சம்பழமும் வைக்கணும். வெற்றிலை பாக்கு வைத்து உங்ககிட்ட இருக்கிற தங்க நகைகள் ஒன்றாவது அதில் தாம்பத்தட்டில் வைக்கணும். 1 ரூபாய் நோட்டு கட்டியிருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது 1 ரூபாய் நோட்டு அல்லது சில்லறை காசை வைக்கலாம். ஒரு சொம்பு எடுத்து அதில் தண்ணீர் நிரப்ப எடுத்துக்கோங்க. அதில் உதிரி பூக்களை போட்டு வச்சுக்கோங்க. அதன் பிறகு ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு, மஞ்சள் கிழங்கு, கண்ணாடி வளையல் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதில் சில பொருட்கள் இல்லை அப்படின்னா கூட கவலைப்பட வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிற பொருட்களே போதுமானது. இப்படி முதல் நாள் இரவே பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா காலையில் நெய்வேத்தியம் தயார் செய்து பூஜையை ஆரம்பிக்கலாம். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு வச்சுக்கலாம். தமிழ் வருட பிறப்பை குடும்பத்தில் இருக்கும் மூத்த பெண்கள் வரவேற்பது நல்லது. அவங்க காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு அந்த கண்ணாடியில் அனைத்து பொருட்களையும் பார்க்கணும். அதன் பிறகு குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரையும் எழுப்பி பூஜை அறைக்கு அழைத்து வர வேண்டும். அவங்க எல்லாருக்கும் அந்த கண்ணாடி மூலமாக தான் அலங்காரம் செய்து வைத்திருக்கும் அனைத்து பொருட்களையும் பார்க்கணும் அப்படின்றது ஐதீகம். காலையில் எழுந்து கண் விழிக்கும் முன் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் தட்டில் வைத்துள்ள பழங்கள், பணம், நகை ஆகியவற்றை தான் முதலில் பார்க்க வேண்டும். அதன் பிறகு கண்ணாடியில் அவங்க முகத்தை பார்த்துட்டு மகாலட்சுமி தாயாரை நினைத்து தட்டை தொட்டு வணங்கிவிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கலாம். அதன் பிறகு அனைவரும் தயாராகி நெய்வேத்தியனை வைத்து தூபம் தீபம் காட்டி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வாசலில் கோலத்தில் மேல் கிழக்கு முகமாக ஒரு தீபம் ஏற்றுவது நல்லது. இறுதியாக காகத்திற்கு சிறிது பொங்கல் வைத்து மற்றவருக்கு பிரசாதம் வழங்கிட்டு பூஜையை நிறைவு செய்யலாம். அன்று சமைக்கும் உணவில் கட்டாயமாக அறுசுவைகளும் இருக்க வேண்டும். கசப்பு சிறிது அளவு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வேப்பம்பூ பச்சடி, வேப்பம்பூ ரசம் கண்டிப்பாக செஞ்சு வைப்பாங்க. மாங்காய் பச்சடியும் வச்சு படைப்பாங்க. இந்த உணவை சாமிக்கு படையலாக போட்டு வழிபடுவாங்க. பூஜை வழிபாடு முடிந்த பிறகு வீட்டில் உள்ள பெரியவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அவர்கள் கொடுக்கும் பணத்தை நமது பணப்பையில் வைத்தால் செல்வம் பெருகும் என்பது நம்மளோட முன்னோர்களின் ஐதீகமாக இருந்திருக்கு. வர இருக்கும் புதிய விசுவாவசு வருடம் நன்றாக அமைய வேண்டும் அப்படின்றதுக்காக உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட முதலாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மக்களும் சுபிஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. உணவிற்கும் ஆரோக்கியத்திற்கும் குறைவின்றி இந்த ஆண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நவதானியங்கள் வைப்பதும் அரிசி பருப்பு போன்றவற்றை வைப்பதும் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான்.
தானியங்களும் உணவிற்கும் கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான அடிப்படை தத்துவம் தான் இந்த சித்திரை வருட பிறப்பு. தமிழ் புத்தாண்டு புதிதாக உப்பு, மஞ்சள், அரிசி, கற்கண்டு போன்றவற்றை பொருட்களை வாங்கி வச்சுக்கலாம். மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் மங்கள பொருட்களாகவும் கருதப்படுவது இந்த பொருட்கள் தமிழ் புத்தாண்டு தினத்தில் வாங்கி வீட்டில் வைத்தால் அந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் எந்த குறையும் என்று சுபிட்சம் நிலவும் அப்படின்றது நம்பிக்கை. வீட்டில் மகாலட்சுமி அருளும் நிறைந்திருக்கும். தமிழ் புத்தாண்டு அன்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, கோதுமையால் ஆன உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை உணவாக வழங்கலாம். முடிந்தவரை 2 பேருக்காவது அன்னதானம் வாங்கி கொடுங்க. பொதுவாக சுமங்கலி கைகளால் தானம் பெறுவதும் தானம் கொடுப்பதும் மிகுந்த நன்மைகள் தரக்கூடிய ஒரு பரிகாரம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு சில 5 பொருட்களை சுமங்கலி பெண்களால் தானமாகவோ பரிசாகவோ கொடுக்கக்கூடாது அப்படின்றது சாஸ்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. முக்கியமாக 5 பொருட்கள் என்னென்ன மற்றும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தானமாக கொடுக்கக்கூடாத பொருட்கள் பற்றியும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வந்தால் வெறும் கையோடு அனுப்பக்கூடாது சொல்லியிருப்பாங்க. சுமங்கலி பெண்கள் மட்டுமல்ல, விருந்தினராக யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க வெறும் கையோடு அனுப்ப மாட்டாங்க. தாம்பலம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பசியோடு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் விருந்தினராக வந்தவருக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது நீர்மோர் கொடுத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தானம் கொடுப்பதில் சிறப்பு அம்சங்கள் நமது முன்னோர்கள் பல வகையில் நமக்கு சொல்லி கொடுத்து இருக்காங்க. அப்படி இருக்கும் ஏன் ஒரு சில 5 பொருட்கள் சுமங்கலி பெண்கள் கைகளை தானம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? முதலாவதாவது கண்ணாடி பொருட்கள் தானம் கொடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. குறிப்பாக முகம் பார்க்கும் கண்ணாடி சுமங்கலி பெண்கள் யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது. முகம் பார்க்கும் கண்ணாடியில் மகாலட்சுமி வசிப்பதாக ஐதீகம். எப்போதும் சுமங்கலி பெண்கள் கிழக்கு நோக்கி முகம் பார்க்கும் கண்ணாடியில் நெற்றில் குங்குமத்தை வைத்து கொள்ள வேண்டும். இதனால் லட்சுமி கலாச்சம் வரும், வருமானம் பெருகும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை. எனவே ஒருபோதும் கண்ணாடியை மற்றவருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது. கண்ணாடி உடைந்தால் வீட்டில் இருக்கக்கூடாது சொல்வதற்கும் இதுதான் காரணம். மேலும் தானம் கொடுக்கக்கூடாத பொருட்கள் இருப்பது குங்குமம், சிமிழ். குங்குமம், சிமிழ் பொதுவாக திருமணம் போன்ற விஷயங்களுக்கு தானமாக கொடுக்குறாங்க. ஆனால் சுமங்கலி கைகளால் குங்குமம், சிமிழ் தானமாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்க வேண்டும் நினைப்பவர்கள் வீட்டில் இருக்கும் ஆண்கள் கையால் கொடுப்பது நல்லது. மூன்றாவதாக குத்துவிளக்கு யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது. பல இடங்களில் இன்றும் பரவலாக குத்துவிளக்கு பரிசாக அல்லது தானமாக கொடுத்துக்கிட்டு தான் வருகிறார்கள். குத்துவிளக்கை சுமங்கலி பெண்கள் கைகளால் தானமாக கொடுக்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் மகாலட்சுமி பரிபூர்ணமாக நிறைந்திருப்பதால் உங்களோட கைகளில் குத்துவிளக்கை தானம் கொடுத்தால் மகாலட்சுமி கலாசம் உங்களை விட்டு நீங்கி விடுவதாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஒருத்தவர் பயன்படுத்திய வஸ்திரத்தை கிழிந்த நிலையில் மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது மகா பாவமாக கருதப்படுது. அதிலும் சுமங்கலி பெண்கள் கிழிந்து வஸ்திரங்களை மற்றவர்களுக்கு தானம் கொடுத்தால் அந்த வீட்டில் தரிதலம் தாண்டவமாடும், மூதேவி வந்து குடியேறுவாள் என்பது போன்ற சாஸ்திரங்கள் கூறப்பட்டிருக்கும் உண்மை. எனவே எந்த காரணத்தில் கொண்டும் கிழிந்த துணிகளை யாருக்கும் தானம் கொடுத்து பாவத்தை தேடி கொள்ளாதீங்க. முடிந்தால் புதிய துணிகளை அல்லது பழைய நல்ல நிலையில் உள்ள துணிகளை தானமாக கொடுப்பது நல்லது. 5வதாக செல்வ கடவுளாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி மற்றும் லக்ஷ்மி குமரின் படங்களை ஒருபோதும் சுமங்கலி பெண்கள் மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.